வணக்க நண்பர்களே, என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் சிறு நெரிஞ்சில் அப்படின்ற மூலிகை. இந்த மூலிகை எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்த்தாரை எரிச்சல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நீர்த்தாரை எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மூலிகை. அந்த நீர்த்தாரையை குணப்படுத்தக்கூடிய தன்மை, அந்த நீர்த்தாரையில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இந்த சிறு நெரிஞ்சலுக்கு இருக்குது. இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை இடித்து நல்லா பவுடர் பண்ணி அதாவது காய வச்சு வஸ்திரகாயம் பண்ணி வச்சுக்கணும். இந்த வஸ்திரகாயம் பண்ணினது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி எடுத்துக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அந்த காப்புக்கட்டு பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூளைப்பூவு, அந்த பூளைப்பூவு அதை நீங்கள் சேர்த்து இது கூட சேர்த்து கொஞ்சம் நாவல் கொட்டை பொடி இதை சேர்த்து நல்லா கஷாயம் வச்சு தொடர்ந்து காலை நேரத்தில் ஒரு 50லேருந்து 100 மில்லி அளவுக்கு இந்த கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீர்த்தாரை எரிச்சல், அந்த நீர்த்தாரையில் புண்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த யூடிஐ இன்ஃபெக்ஷன் சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. அது இல்லாமல் இதோட விதைகள் பார்த்தீங்கன்னா ஆண்மைக்கு பயன்படுது. அதாவது ஆண்மைக்கு அப்படின்னா விந்து பெருக்கியா இது பயன்படுது. விந்து பெருக்கியாவும் விந்து கட்டியாவும் இந்த சிறுநெரிஞ்சில் பயன்படுது. நன்றி, வணக்கம்.